தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தபோது அதிலிருந்து வெளிப்பட்டது காமதேனு என்கிற தெய்வீக பசு. அதை மகரிஷிகள் எடுத்துக்கொண்டனர். அடுத்ததாக தோன்றிய உச்சை ஸ்ரவஸ் என்ற வெண்ணிற குதிரையை மகாபலி சக்கரவர்த்தி கைக்கொண்டான். பிறகு வெளிவந்த ஐராவதம் என்ற வெள்ளை யானையையும் பாரிஜாத மரத்தையும் தேவேந்திரன் ஏற்றான். பின்னர் அப்சர ஸ்திரீகள் புடைசூழ மகாலட்சுமி தோன்றினாள். அவளையும் கௌஸ்துபம் என்ற ரத்தினஹாரத்தையும் ஸ்ரீமன் நாராயணன் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு மயக்கம் தரும் மதுவுக்கு தலைவியான வாரிணி தேவி தோன்றினாள். அவளை ஹரியின் அனுமதியுடன் அசுரர்கள் எடுத்துக்கொண்டனர். அதன் பின்னும் பார்க்கடலை தொடர்ந்து கடைந்த போது திவ்யாலங்கார பூசிதையாக அழகான கன்னியொருத்தி தோன்றினாள். மேக கூட்டத்தில் ஒளிரும் நட்சத்திரமாக பிரகாசித்த அவள்தான் அகலிகை. அவளுடைய அழகில் மதிமயங்கிய இந்திரன் அவளை தன்னுடையவள் ஆக்கிக் கொள்ள விரும்பினான். அதே நேரம் மகா தவசீலரான கௌதம முனிவரும் அகலிகையை தன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினார். இந்த இருவரும் தங்கள் விருப்பத்தை பிரம்மதேவரிடம் தெரிவித்தனர். உடனே பிரம்மதேவர் ஒரு போட்டியின் மூலமே இதற்கு தீர்வு காண முடியும் என்று கருதி இருவரையும் நோக்கி, மகத்தானவர்களே, உங்கள் ஆசை நியாயமானதே. ஆனால் உங்களில் ஒருவர் மட்டுமே இந்த கன்னியை அடைய முடியும். நான் கூறும் நிபந்தனையை ஏற்று யார் அதை முதலில் நிறைவேற்றுகிறீர்களோ அவருக்கே இவள் உரியவள். உங்களில் யார் முன்னும் பின்னும் முகங்கொண்ட பசுவை கண்டு அதை மும்முறை வலம் வந்து வணங்கி முதலில் என்னிடம் வந்து தக்க ஆதாரத்துடன் கூறுகிறீர்களோ அவரே இந்த அகலிகைக்கு மாலை சூட்ட தகுதியானவர் என்றார். அதை கேட்ட தேவேந்திரன், முன்னும் பின்னும் முகங்கள் கொண்ட பசுதானே, இதோ இப்போதே புறப்படுகிறேன். உலகிலும் அப்படிப்பட்ட பசு எங்கிருந்தாலும் அதை கண்டுபிடித்து வணங்கி இந்த அழகியின் கரம் பற்றுகிறேன் என்று கூறி தனது மேக வாகனத்தில் ஏறி உலகங்களை சுற்றி வர புறப்பட்டான். கௌதமரோ பிரம்மனின் நிபந்தனையை கேட்டு சோர்வடைந்தார். முன்புறமும் பின்புறமும் முகங்கொண்ட பசு எங்குள்ளது? அதை இதுவரை நான் கண்டதே இல்லை. நான் எப்படி அதை காண முடியும் என்று எண்ணியவர், சரி, நம்மால் ஆவது எது? ஈசன் விட்ட வழி என்று தீர்மானித்து ஈஸ்வர தியானத்தில் அமர்ந்தார். அப்போது நாரதர் அங்கே வந்தார். கௌதமர் அவரை வரவேற்று உபசரித்தார். அப்போது நாரதர், மகரிஷி, தங்கள் உள்ளத்தில் உள்ள ஆசையும் பிரம்மதேவரின் நிபந்தனையையும் நான் அறிவேன். வாருங்கள், அருகில் ஒரு கோசாலை உள்ளது. அங்கே சென்று முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசு உள்ளதா என பார்க்கலாம் என்றார். இதை கேட்டு கௌதமர் சந்தோஷமடைந்தார். பசுக்கள் நிறைந்த அந்த கோசாலைக்கு இருவரும் சென்றனர். ஆனால் அங்கு அவர்கள் தேடிய பசு தென்படவில்லை. கௌதமர் மனம் சோர்ந்தார். நாரதரை பார்த்து, கர்ப்பத்தில் உண்டாகும் மாற்றங்களினால் அபூர்வமாக ஒன்றிரண்டு பசுக்கள் 2 தலை கொண்ட கன்றை ஈனுவதை நான் கண்டுள்ளேன். ஆனால் முன்னும் பின்னும் சிரங்கள் உள்ள பசுவை நான் கண்டதில்லை என்றார் விரக்தியுடன். தான் விரும்பிய அகலிகை தனக்கு கிடைப்பாளோ மாட்டோளோ என்ற ஆதங்கம் ஒருபுறம், போட்டியில் இந்திரன் வெற்றி கண்டால் அதனால் தான் அடையவிருக்கும் சிறுமை மறுபுறம். இதை எண்ணி பெரும் கலக்கத்தில் இருந்தார் கௌதமர். அப்போது, கௌதமரே, கவலைப்படாதீர். நான்முகன் கூற்று தவறாகாது. அதோ பாருங்கள், முன்னும் பின்னும் முகங்கள் கொண்ட கோமாதா என்று குதூகலத்துடன் ஒலித்த நாரதரின் குரலை கேட்ட கௌதமர் அவர் சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்தார். அங்கே ஒரு பசு கன்றை ஈன்று கொண்டிருந்தது. பசுவின் பின்புறம் வெளிப்பட்ட கன்றின் முகம் பார்ப்பதற்கு பரவசமாக இருந்தது. முன்னும் பின்னுமாக 2 பசுமுகங்கள் தெரிவது போல அந்த காட்சி சட்டென உணர்த்தியது. அதை கண்டு உளம் பூரித்த கௌதமர் நாரதருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு விரைந்து சென்று அந்த பசுவை மும்முறை வலம் வந்து நமஸ்கரித்தார். பின்னர் நாரதர் உடன் வர பிரம்மதேவரை சந்தித்து முன்னும் பின்னும் முகம் கொண்ட பசுவை தான் பார்த்து வந்த விவரத்தை கூறினார். நாரதரும் கௌதமரின் கூற்றை ஆமோதித்தார். அதை கேட்டு மிகவும் திருப்தியடைந்த பிரம்மன் அகலிகையை கௌதமருக்கு வேத முறைப்படி மணமுடித்து வைத்தார். அப்போது உலகை சுற்றி வந்தும் பிரம்மன் குறிப்பிட்ட பசுவை காண முடியாமல் மனச்சோர்வுடன் பிரம்மனது இருப்பிடத்தை இந்திரன் அடைந்தான். அங்கே கௌதமர் பிரம்மனின் நிபந்தனையை பூர்த்தி செய்து போட்டியில் வெற்றி பெற்று அகலிகையின் கரம் பற்றி ஆனந்தமாக இருப்பதை கண்டான். எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த எழிலணங்கு போயும் மரவுரி அணிந்து தாடியும் மீசையுமாக ரோம காடாக இருக்கும் இந்த முனிவருக்கு மனைவியாகிவிட்டாளே, இது எந்த வகையில் நியாயமாகும்? இவள் இருக்க வேண்டியது தேவலோகம் அல்லவா என்று பொறுமினான். ஆயினும் அகலிகை மீது இந்திரன் கொண்ட வேட்கை சற்றும் தணியவில்லை.
அது அவனுள் கனன்று எரிந்து கொண்டிருந்தது. மனதிற்குள் வன்மத்தை வளர்த்த இந்திரன் எப்படியும் அகலிகையை அடைய வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். தினந்தோறும் அகலிகையையும் அவள் கணவன் கௌதம மகரிஷியின் செயலையும் நோட்டமிட்டான் இந்திரன். கௌதம மகரிஷி தினந்தோறும் அதிகாலை குளக்கரைக்கு செல்வதை இந்திரன் அறிந்து கொண்டான். ஒரு நாள் விடிவதற்கு முன்பே சேவலாய் மாறி கூவினான். விடிந்துவிட்டது என்று எண்ணிய கௌதமர் குளக்கரைக்கு செல்ல வீட்டை விட்டு வெளியேறினார். இந்திரன் கௌதம மகரிஷி போல் உருவத்தை மாற்றிக்கொண்டு அகலிகை இருந்த குடிலுக்குள் சென்றான். தனது கணவர்தான் வந்திருக்கின்றார் என்று எண்ணிய அகலிகை அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள். இதனை பயன்படுத்தி கொண்ட இந்திரன் அவளிடம் நெருக்கமானான். திடீரென தன் கணவன் தன்னை நெருங்கி வருவதை அறிந்த அகலிகை தனது கணவரின் குணாதிசயத்தை போல் தெரியவில்லையே என மனதிற்குள் நினைத்து ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என புரிந்து கொண்டாள். ஆனால் என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. இன்னும் சரியாக பொழுது விடியவில்லை என்பதை உணர்ந்த கௌதமர் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என உணர்ந்து விரைவாக குடிலுக்கு திரும்பினார். கௌதமர் உடனடியாக திரும்பி வருவதை அறிந்த இந்திரன் பூனை உருவத்திற்கு தன்னை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அதனை அறிந்த கௌதமர் பூனை வடிவத்தில் இருப்பது யார் என்று தன் கையில் இருந்த தண்ணீரை பூனை மேல் தெளிக்க இந்திரன் கௌதமரின் உருவத்தை அடைந்தான். தன்னை போல் இருப்பவனை பார்த்த கௌதமர் நடந்ததை புரிந்து கொண்டார். இந்திரா, எதற்கு ஆசைப்பட்டு நீ வந்தாயோ அதுவே உன்னை அருவருக்கத்தக்கவனாய் மாற்றும் என்று கூறி உன் உடம்பு முழுவதும் பெண்ணுறுப்பாக மாறட்டும் என இந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். கணவனின் தொடு உணர்வை அறிந்து கொள்ளாமல் கல் போல் இருந்த நீ கல்லாக போவாய் என்று அகலிகையை சபித்தார். அகலிகை உண்மையை உணர்ந்து கௌதமர் காலில் விழுந்து கதறினாள். நீண்ட காலம் காற்றே உணவாக எடுத்துக்கொண்டு கல்லாக இருப்பாயாக. பல காலம் கழித்து இங்கு தசரத மகன் அவதார புருஷன் ராமன் ஒரு நாள் இங்கு வருவார். இந்த ஆசிரமத்திற்கு வரும் ராமரின் கால்பாதம் உன் மீது பட்டதும் உன் சாபம் பாவம் இரண்டும் நீங்கும். நீ அவரை வரவேற்று உபசரிப்பாய். அப்போது உன்னுடைய இயற்கை குணத்தை அடைந்து மறுபடியும் என்னுடன் வாழ்வாய் என்று கூறினார். இந்திரன் செய்த தவறுக்கு அறியாமல் தவறுக்கு உடந்தையாக இருந்த அகலிகையை சபித்து விட்டோமே. இந்த பாவத்திற்கு ஈசனின் திருவடி தரிசனம் கிடைத்தால் மட்டுமே இந்த பாவம் போகும் என்று ஈசன் திருவடியை நாடி கௌதம மகரிஷி இமயமலை சென்று தியானத்தில் அமர்ந்து விட்டார். துறவி விஸ்வாமித்திரர் ராம லட்சுமணரோடு தாடகை வதம் முடித்து கௌதமர் ஆசிரமம் வந்தபோது ஒரு கல்லை காண்கிறார். உடனே ராமரிடம், இந்த துளசி செடி இருக்கும் கல்லுக்குள் ஒரு அகலிகையின் ஆத்மா உள்ளது. ஒரு ஆணால் ஏமாற்றப்பட்டு ஒரு ஆணால் சபிக்கப்பட்டவளே இந்த பெண். ராமா, இவளுடைய சாபத்தை உன்னால் மட்டுமே திருப்பி எடுக்க முடியும். இந்த கல்லை உன் பாதங்களால் நீ தொட்டால் சாபத்திலிருந்து அகல்யா மீள்வாள். இந்த கல்லில் உன் பாதத்தை வை என விஸ்வாமித்திரர் கூறினார். விஸ்வாமித்திரர் கூறியதை போல் தன் பாதத்தை கல்லின் மீது வைத்தார் ராமர். அந்த கல் ராமருடைய ஸ்பரிசத்தால் சாப விமோசனம் பெற்றாள் அகலிகை. ஆகாயத்திலிருந்து புஷ்பமாரி பெய்ய அவளுடைய கொடிய பாவம் தீர்ந்து தேவகன்னிகை போல் பிரகாசித்தாள். அகலிகைக்கு விமோசனம் கிடைத்ததை அறிந்த கௌதமரும் அங்கே வந்து சேர்ந்தார். கௌதமரும் அகலிகையும் ராமருக்கு உபசரணைகள் செய்தார்கள். அனைத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொண்டார் பகவான் ஸ்ரீராமர். அதேபோல் தன் உடலை கண்டு இந்திரன் நாணப்பட்டான். கௌதம முனிவரிடம், சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். இந்த சாபம் விலக எனக்கு பரிகாரம் இல்லையா என மன்றாடி கேட்க, இந்திரா, இந்த சாபம் விலக உனக்கு பரிகாரம் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலை செய்யும் மும்மூர்த்திகளும் ஒரு சேர இருக்கும் நிலையில் அவர்களை பூஜித்தால் இந்த சாபம் விலகும் என்று கூறினார். இந்த சாபத்தால் நாணப்பட்ட இந்திரன் தனது தொழிலான மழை பெய்வதை நிறுத்தி வைத்தான். இந்த நிலையில் இந்திரனை காண்பதற்காக அத்திரி முனிவர் இமயமலைக்கு புறப்பட்டார். இந்திரனும் மும்மூர்த்திகளும் வரவேண்டும் என்று இமயமலையில் மாபெரும் யாகம் நடத்தினார். அத்திரி முனிவரின் யாகம் கலைக்கப்பட வேண்டும் என்று எண்ணிய மும்மூர்த்திகள் நாரதரை அழைத்து, ஞானரண்யம் வசித்து வரும் அத்திரி முனிவர் தற்போது இமயமலையில் யாகம் நடத்தி வருகிறார். அங்கிருந்து அத்திரி முனிவரை அகற்ற வேண்டும் என்றனர். அதனை கேட்ட நாரதர், அத்திரி முனிவர் மாபெரும் துறவியாவார். இருப்பினும் தங்கள் அருளால் என் வேலையை பணிந்து பார்க்கிறேன் என கூறி சென்றார். ஞானரண்யம் வந்த நாரதர் அனுசூயா தேவியின் தர்மம், ஒழுக்கம் முதலானவற்றை கண்டு வியப்புற்றார். கைலாயம் வந்த நாரதர் முப்பெரும் தேவியர்களை நோக்கி, உங்களையெல்லாம் விட சர்வ வல்லமையை கொண்ட அனுசூயா தேவி பூலோகத்தில் இருக்கிறாள் என்று கூறினார். இதனை கேட்ட தேவிமார்கள் முகத்தில் கலக்கம் ஏற்பட்டது. மூவரும் உடனே பூலோகம் சென்று அனுசூயா தேவியின் கற்பை சோதிக்க வேண்டும் என்று கூறினார்.
இல்லத்தரசிகளின் இனிய வார்த்தைகளை நம்பிய மும்மூர்த்திகள் முதுமை நிறைந்தவர்களாக வேடம் தரித்து அனுஷ்யா இல்லத்திற்கு வந்தனர். அனுஷ்யா தேவியிடம், அம்மா, நாங்கள் நல்ல பசியுடன் வந்திருக்கிறோம், உண்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று கூறினார்கள். உடனே அனுஷ்யா தேவி தலைவாழை இலை விரித்து அறுசுவை உணவை படைக்க தயாரான போது மும்மூர்த்திகள் இருக்கையை விட்டு எழுந்தனர். காரணம் தெரியாமல் திகைத்தாள் அனுஷ்யா. அவர்களிடமே கேட்டால் என்ன ஆயிற்று, ஏன் எழுந்தீர்கள்? அதற்கு மூவரும், நாங்கள் இந்த விருந்தை ஏற்க வேண்டுமானால் நீ பிறந்த கோலத்தில் எங்களுக்கு உணவு பரிமாற வேண்டும் என்றனர். அதை கேட்ட அனுஷ்யா, சரி, அப்படியே ஆகட்டும் என்றாள். பின்னர் குடத்தில் வைத்திருந்த தனது கணவரின் பாதம் பட்ட நீரை எடுத்து அவரை நினைத்து மும்மூர்த்திகள் மீது தெளித்தாள். சிறிது நேரத்தில் மூவரும் பச்சிளம் குழந்தைகளாக உருமாறினர். அவர்களை கையில் எடுத்து அப்படியே மார்போடு அணைத்து பாலருந்த வைத்து தொட்டிலில் இட்டு தாளாட்டினாள். அந்த வேளையில் நாரதர் அங்கு சென்றார். மும்மூர்த்திகள் குழந்தைகளாக இருப்பதை அறிந்து திடுக்கிட்டார். இந்நிலையில் அத்திரி முனிவரின் யாகத்தை கலைக்க இதுதான் சரியான தருணம் என கருதிய நாரதர் நேராக இமயமலை சென்றார். தங்களுடைய பத்தினியால் 3 தொட்டில் கட்டி 3 குழந்தைகளை தூங்க வைத்துக் கொண்டிருக்கிறாள் என கூறினார். இதனை கேள்விப்பட்டதும் அத்திரி முனிவர் தனது யாகத்தை அடுத்த கணமே நிறுத்திவிட்டு ஆசிரமம் விரைந்தார். அனுஷ்யா இல்லத்திற்கு வந்த முனிவரிடம் நடந்ததை எடுத்து கூறினாள். தனது பத்தினியின் மன ஊக்கத்தையும் கற்பு நெறியையும் கண்டு அத்திரி முனிவர் வியந்தார். நாரதர் மும்மூர்த்திகள் இட்ட கட்டளைப்படி அத்திரி முனிவரின் யாகத்தை கலைத்து விட்டோம் என்ற மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும், மும்மூர்த்திகள் குழந்தைகளாகவே இருந்துவிட்டால் உலகில் படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலும் நின்றுவிடும் என கருதி உடனடியாக மேலோகம் சென்று முப்பெரும் தேவியரிடம் இது குறித்து நடந்தவற்றை விவரமாக கூறினார். அதனை அறிந்த முப்பெரும் தேவியர்களும் பூலோகம் விரைந்தனர். நாரதர் அவர்களிடமிருந்து, நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் கணவர் மீண்டும் அதே நிலை பெற மார்கழி திருவாதிரை நோன்பு இருக்க வேண்டும் என கூறினார். அதன்படியே மூவரும் திருவாதிரை நோன்பு இருக்கலாயினர். இந்நிலையில் நாரதர் அத்திரி முனிவரிடம் சென்று நடந்ததையெல்லாம் கூறினார். உங்கள் யாகம் கலைக்க மும்மூர்த்திகள் கட்டளையிட்டனர். அதன்படி நான் நடத்திய கலகமே இந்த விபரீதம். உண்மையறிந்த அத்திரி முனிவர் அனுஷ்யா தேவியை அழைத்தார். அவரும் கணவனின் கட்டளைக்கு அடிபணிந்து வந்தார். தனது பாதம் பதித்த நீரை அக்குழந்தைகள் மீது தெளித்தார். மீண்டும் சுயரூபம் பெற்றனர் மும்மூர்த்திகள். பின்னர் மும்மூர்த்திகளும் தனது தேவியரோடு காட்சி கொடுத்தனர். அவர்களை பணிந்து வணங்கினார் அத்திரி முனிவரும் அனுஷ்யா தேவியும். பின்னர் மும்மூர்த்திகள் அருட்கொடையாக எங்கள் மூவர் அம்சமாக சந்திரன், தாத்தாத்திரேயன், துர்வாசா என பெயர்களையுடைய 3 குழந்தைகளை அத்திரி முனிவருக்கு அருளினர். பின்னர் அத்திரி முனிவர் மும்மூர்த்திகளை சாஷ்டாங்கமாக பணிந்து, இதுபோன்ற தரிசனம் இனி இந்த இடத்தில் எப்போது காணலாம் என்று கேட்டார். அதற்கு மும்மூர்த்திகள், ஆண்டுதோறும் மாதங்களில் சிறப்புற்ற மார்கழி மாதம் நட்சத்திரங்களில் முதன்மை நட்சத்திரமான அசுபதி நட்சத்திரத்தன்று அதிகாலை கருட ரூபமாய் வருவோம் என கூறினர். அதனை அடுத்து அத்திரி முனிவர் மும்மூர்த்திகளும் ஓரிடத்தில் தரிசிக்க தாங்கள் வழிகாட்ட வேண்டும், அதுவும் இந்த ஞானரண்யத்திலே அது நடக்க வேண்டும் என கேட்ட முனிவரிடம் மும்மூர்த்திகளும் தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் என்று கூறி விடைபெற முயன்றனர். அப்போது நாரதர் மும்மூர்த்திகள் மனமிறங்கி தேவேந்திரனுக்கு அருள் புரிய வேண்டும், அவர் துயர் துடைக்க வேண்டும் என கூறினார். அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அத்திரி முனிவரும், மழை வேண்டி நிற்கிறோம், அத்தொழில் செய்யும் இந்திரனுக்கு சாப விமோசனம் தாங்கள் அருள வேண்டும் என அவரும் கூறினார். 2 பேரின் பேச்சையும் கேட்டுக்கொண்ட மும்மூர்த்திகள் நாரதரை பார்த்து, இந்திரனை ஞானரண்யம் வரச்சொல், நாங்கள் மூவரும் இந்த பிரஞ்சாத தீர்த்தக்கரையின் தென்பக்கத்தில் உள்ள மரத்தில் இருக்கிறோம். அசையும் அசையாத உயிர்கள் அயர்ந்து உறங்கும் அர்த்தசாம வேளையில் இந்திரன் பூஜை செய்ய வேண்டும் எனவும் கூறினர். இதை கேட்ட நாரதர் இந்திரனை காண இந்திரலோகம் சென்றார். மும்மூர்த்திகள் கீழிருந்து மேலாக பிரம்மா, விஷ்ணு, சிவன் என முறையே வீற்றிருந்தனர். அந்த மரம் கிருத யுகத்தில் அரச மரமாகவும், துரோத யுகத்தில் துளசி மரமாகவும், துவாபர யுகத்தில் வில்வ மரமாகவும், கலியுகத்தில் கொன்றை மரமாகவும் மாறும் என்றும் கூறியிருந்தனர். மும்மூர்த்திகள் அந்த மரத்திலேயே ஒருவர் மேல் ஒருவராக வீற்றிருந்தனர். நாரதர் ஞானரண்யத்தில் நடந்த சம்பவங்களை இந்திரனிடம் கூறினார். உடனே இந்திரன் பூலோகத்திலுள்ள ஞானரண்யம் வந்தான். ஞானரண்யம் கீழ்திசையில் உள்ள மலைக்குன்றில் தன் குலகுருவாகிய பிரகஸ்பதியை நினைத்து தவம் செய்தான். பிரகஸ்பதி இந்திரன் முன் தோன்றி, தேவேந்திரா, நீ நினைத்த காரியம் தடையில்லாமல் முடிவு பெற விநாயகரையும் நந்தி தேவரையும் ஒருங்கே பூஜிக்க வேண்டும் என்றார்.
பின்னர் அம்மரத்தின் எதிரில் ஓர் நெய் கொப்பரையில் நெய் விட்டு காய்ச்சி அதில் இறங்கி பஞ்சாரட்சர மந்திரத்துடன் 1008 தடவை அச்சமின்றி மூழ்க வேண்டும். இங்கனம் நீ செய்வாயானால் உனது பக்தியின் மாண்பைக் கண்டு மும்மூர்த்திகள் உனக்கு அருள் புரிவார்கள், உனது உடம்பு புனிதமாக்குவார்கள் என்று கூறிவிட்டு சென்றார். பிரகஸ்பதி கூறியபடியே இந்திரன் செய்தான். மும்மூர்த்திகளின் அருளால் இந்திரன் சாப விமோச்சனம் பெற்றார். இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி.